பாருக்கு மட்டும் டிக்கெட்டு ஃபினாலே கிடச்சிடக்கூடாது. எனக்கு கிடைக்கலனாலும் பரவாயில்ல. யார்? கமருதீனுக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடச்சிடக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி திவ்யாவுக்கு டிக்கெட்டு ஃபினாலே கிடச்சிடக்கூடாதுங்கிற மாதிரி விக்ரம் மாற்றி அடிச்சுக்கிறாங்க. லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே 84ஓட எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போது விஜேஎஸ் என்ட்ரி டாப் 10 கண்டஸ்டன்ட்ஸ்லாம் அவங்க. ஸோ அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம் அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, நேற்று எபிசோடு முடிஞ்சோன்னே பெரிய கலவரம் உள்ள. ஸோ போய் பார்த்துட்டு வரீங்களா? சரி போவோமா, பார்ப்போம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான்ட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே கமருதீனும் 60 ரூபா அடிச்சுக்கிறாங்க. இந்த துஷார் மேட்ரை திரும்ப கொண்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த வீட்டில் உள்ள அந்த போத்தன் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு போனார்ல, அதை கேட்டுட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா வினோத் 60 ரூபா போய் அட்டாக் பண்ணுறாரு. மாற்றி என்னென்னா ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கான் கமுரு என்னென்னா பார்வையும் 60 ரூபாயும் வச்சு தான் கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். துஷார் இழுத்துக்கிறான். இந்த வினோத்துக்கு கேமும் ஆட தெரில, ஒன்றும் ஆட தெரிலங்க. மைண்ட் கேமே இல்லைங்க. அவர் சும்மா அந்த டாஸ்க் ஆடிக்கிட்டு ஜாலி பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு போயிட்டுருக்காரு. டைட்டில் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல அவருக்கு. அந்த நிலமையில தான் போயிட்டுருக்காரு அவர் ஆட்டம். கமுரு பொழக்கிறாங்க போட்டு எல்லாரையும். திரும்பவும் அந்த துஷார் டாபிக் எடுத்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். கேவலம். இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, அவ்வளோ தூரம் விஜய் சேதுபதி சொல்கிறாரு. எடுக்காதடான்னு சொல்லியும் எடுக்கிறான்னா இவன் என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான் இங்கேருந்து நின்றுக்கிட்டு. பேசுங்கடா. ஆமாண்டி, நீ ட்ரையாங்கிள் பண்ணுறடி, நீ ட்ரையாங்கிள் பண்ணிக்கிட்டு இருந்த, ட்ரையாங்கிளில் க்ரியேட் பண்ணது இதெல்லாம் பண்ணது எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி அரோராவை ப்ளேம் பண்ணுறாங்க கமுரு. உடனே அரோரா இங்கே போய் உட்காந்து தனியாக அழுதுகிட்டு இருக்கு. உடனே திவ்யா இங்கேருந்து போய், நீ ஏன்டி அழுதுகிட்டு இருக்க, வினோத் இந்த ஆள் தான் ஏற்றி விட்டுட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி திவ்யாவை பற்றி தெரியுமில்ல உங்களுக்கு, அது அந்த பக்கம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. எல்லோரும் இப்போ அன்பு கேங்கு மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அன்பு கேங்கில் போய் எல்லோரையும் அரவணைப்பாங்க பாருங்கள். அதே மாதிரி போய் விக்ரம் சபரி எல்லாம் போய் அரோராவை அன்பு கேங்குள்ள கொண்டு வர்றாங்க. இன்னும் 2 வாரம் ஓட்டணும்ல இவங்க அப்படியே நல்ல கேம் ஆடின மாதிரியே நடிக்கிறாங்க. விக்ரம் சபரி கனி என்ன ஆடி கிழிச்சிட்டீங்க நீங்கள். அன்பு கேங் தான் பண்ணீங்க, ஹர்ட் தான் பண்ண முடியும், ஸ்டாப் பண்ண முடியாது. ஏற்றி விட்றான் விக்ரம் அரோராட்ட. அப்படியே பார்க்குது ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் பண்ணுது. இந்த கமருதீனை நம்ம லவ் பண்ணதுக்கு நம்ம நிலைமை எப்படி ஆச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு. அதோட அதை முடிச்சுட்டு விஜய் திரும்ப உள்ளே என்ட்ரி ஆகிறாரு. உள்ளே போகிறாரு. உள்ளே போனோடனே, சுபிக்ஷா நான் சாங்கு பாடவா சார், உன் தம்பியே சொல்லிட்டான் பீபாக்ஸ்லாம் கம்மி பண்ணிக்க அப்படின்னு. சரி பாடி தொலையும். மக்கள் வெளியே அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. கடவுள் ஒன்று நினைக்கிறான், விஜய் டிவி ஒன்று நினைக்குது, விஜய் சேதுபதி ஒன்று நினைக்கிறார். என்ன சொல்கிறது போங்க. அப்புறம் பாட்டு பாடி முடிக்குது. பாட்டு பண்ணாலும் ஒரு நியாயம் வேண்டாமாம்மா அப்படிங்கிறாரு. அப்புறம் டாப் 10 நீங்கள் தான். ஸோ உங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள். அப்புறம் ஒரு டாஸ்க் ஆடுவோமா, டிக்கெட் டு ஃபினாலே எனக்கு கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் இவருக்கு மட்டும் கிடைச்சிடக்கூடாது அப்படின்னா யார்? அவர் எதுவுமே பண்ணலை, இத்தனை வாரம் எதுவுமே பண்ணாமல் வந்துட்டு திடீர்னு டிக்கெட்டு ஃபினாலே எடுத்துகிட்டு அவர் ஃபைனல்ஸ் போயிட்டார்னா அதை விட கேவலம், வெக்கம், மானம், சூடு, சொரணை இதெல்லாம் எதுவுமே இல்லாததுமே ஒருத்தவங்க போயிடுவாங்க. ஸோ அப்படி யாரும் போகக்கூடாது. யாரை சொல்கிறீங்க? அரோரா சாண்ட்ராவை சொல்கிறாங்க, சுபிக்ஷா, பாரு, கமுரு. அதாவது பாரு மேலேயும் கமுரு மேலேயும் வன்மத்தை கக்குது சுபிக்ஷா. ஏன்னா வீட்டில் இருந்து சொல்லிட்டு போயிட்டாங்களே. ஏன்னா சுபிக்ஷாவுக்கு என்ன நினப்புனா, நம்ம டைட்டில் வின்னர் நினப்பில் இருந்துச்சு. எல்லாத்தையும் குழி தோண்டி போச்சிட்டாங்க அவங்க அப்பா. என்னம்மா உனக்கு கடலோடி புள்ளம்மா நீ, என்னம்மா அப்படி ஆகிட்ட நீ அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வேறு வச்சு செஞ்சார். அடுத்து விக்ரம், அவர் எப்போதுமே திவ்யா தான், டிஃபால்ட்டாகவே திவ்யாவை தான் வச்சு அடிப்பாப்புல. அக்செப்டன்ஸே இல்லாத ஒருத்தவங்களை இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, இவங்களுக்கு டிக்கெட் டு ஃபினாலே கிடச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி போட்டு கிழிச்சு விட்டான். சபரி, சாண்ட்ரா அவங்களுக்கு இதை பற்றி முக்கியத்துவமே இருக்காது. அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸே பிரச்சனைக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் கிழிச்சு விட்டார் விஜய் சேதுபதி. இதை சாஃப்டாக சொல்லிகிட்டு இருக்காத, சிரிச்சுக்கிட்டு சொல்லிகிட்டு இருக்காத, சீரியஸாக சொல்லு அப்படின்ட்டாரு. அப்புறம் வினோத், திவ்யா அவருக்கு தான் திவ்யாக்கு இருக்கு பிடிச்சிருக்கேன். அப்புறம் கனி, பாரு மேலே உள்ள வன்மத்தெல்லாம் கக்கிச்சு. அப்புறம் திவ்யா, வினோத் வள கொலலாம் வேண்டாமா, யோசிச்சுட்டு பதில் சொல்லுமா, நீ உன்னோட பர்சனல் வெஞ்சன்ஸை தீர்த்துக்கிற, காது வலிக்குது பேசிக்கிட்டே இருக்கம்மா அப்படின்ட்டாரு. அப்புறம் திரும்ப எழுந்திரிச்சு கமுரு,
பேசாதம்மா, பேசிக்கிட்டே இருக்காத, ஷார்ட்டாக முடி அப்படின்ட்டாரு. அப்புறம் கமரு பாரு மேலே வன்மத்தை கக்கிட்டாங்க, அரோரா மேலேயும் வன்மத்தை கக்கிட்டான். பாருக்கும் அரோராவுக்கும் டிக்கெட்டு ஃபினாலே கிடைக்கக்கூடாதான். எப்படியாப்பட்ட ஃப்ராடு பாருங்க அவன். முடிஞ்சு போச்சுடா அவன் கதை, அவன் கேம் முடிஞ்சு போச்சு. கமருதீன் ஒன்றை முடிச்சிட்டாங்க. அப்புறம் சாண்ட்ரா, சபரியான் சரியான அடி சபரிக்கு. சுபிக்ஷாவுக்கும் சபரிக்கும் அடித்த அடிலாம் மரண அடினா சாண்ட்ரா தாங்க சூப்பராக பண்ணிச்சு உண்மையில். அப்புறம் விஜேஷ் சம்பவம் யாருக்கு, திவ்யாவுக்கு சக்கசம் பண்ணிட்டு சூப்பராக பண்ணமா சூப்பர்மா அப்படின்னு போட்டு விளைச்சி விட்டு போயிட்டார். அப்புறம் வேணும்னு பண்ணுறாங்க, அதான் பண்ணேன் அப்படின்ட்டு திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. அவர் விஜய் சேதுபதி போயிட்டார், இங்கே உட்காந்து ஆரம்பித்து இது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்குது, கேவலத்தின் உச்சமாக பண்ணிக்கிட்டு இருக்குது. அப்புறம் பார்த்தாரு, இவங்கள்ட்டெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, நம்ம வந்து சேவ் பண்ணுறதுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சேவ் பண்ண கிளம்பிட்டார். அரோரா சேவ்டு, பாரு சேவ்டு, வினோத் நேற்று உங்களை சேவ் பண்ணிட்டலாம், இல்லை சேவ்டு, சுபிக்ஷா சேவ்டு, கடலோடி புள்ள சேவ்டு அப்படின்ட்டாரு. மக்களே என்ன சேவ் பண்ணி மக்கள் சொல்கிறேன், நான் தான் அவனை சேவ் பண்ணியிருக்கேன்னு இன்டெரக்டாக சொல்லிட்டார். அதானே உண்மை. மக்கள் வெளில அனுப்பணும்னு தானே பார்த்தாங்க, சேவ் பண்ணி வச்சுருக்கிறது விஜய் சேதுபதி இல்லை. அப்புறம் விக்ரம் நல்லா ஆடுங்க சேவ்டு, சபரி ஆடுறா கொஞ்சம் சேவ்டு, திவ்யா பேசுகிற கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிங்கம்மா சேவ்டுமா நல்லா ஆடுங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் கடைசியாக சாண்ட்ராவும் கனியும் ஹாட் சீட்டில் இருக்காங்க. யார் வேணும் யார் வேண்டாம் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் கனி வேணும் சென்ட்ரா வேண்டாம், கனி வேணும் சென்ட்ரா வேண்டாம், கனி வேணும் சென்ட்ரா வேண்டாம், கனி வேணும் சென்ட்ரா வேண்டாம், கனி வேணும் சென்ட்ரா வேண்டாம் எல்லாருமே சொல்லிட்டாங்க. பார்வை தவிர. பார்வை என்ன சொல்லுதுன்னா சென்ட்ரா வேணும் கனி வேண்டாம். எப்படி, நான் தான்டா கேமர், நீங்கள் எல்லாம் ஒரே ரூட்டில் போவீங்க, நான் வேறு ரூட்டில் போவேன். கனி எனக்கு வேண்டாம், சென்ட்ரா தான் வேணும். கனியை எவிக்ட் பண்ணிட்டாங்க, சொல்லியே முடிச்சு விட்டாங்க. பாருக்கு சந்தோஷம் தாங்க முடியலங்க, கனி எவிக்டடில் வேறு லெவல் ஹாப்பி. பாரு சபரி சாக்கு, விக்ரம் சாக்கு, வாங்க வெயிட் பண்ணுறேன் வெளில வாங்க. உடனே பாரு வந்து அழுதுகிட்டு இருக்கு. என்ன சொல்லும்போது, என்னை எல்லாரும் சொல்லும்போது இப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத சென்ட்ரா அப்படின்னு ஒன்றே திவ்யா கிளம்புறாங்க. பேசக்கூட விட மாட்டா அப்படின்ட்டு பாரு செம்மையாக பண்ணா. அப்புறம் சபரி விக்ரம் மரணட்டி நாட் ரிலேட்டட் டு கேம், நீ அப்படியே உள்ளே நுழைக்காத வராத திவ்யா அப்படின்னு போட்டு பொழந்துருச்சு பாரு. நான் வேறு ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், கோவாவே ஜஸ்ட் கோவாவே அப்படின்ட்டு போட்டு பிரிச்சிருச்சு. போக முடியாதுன்னுச்சு திவ்யா. ஏய் போடி. உடனே விக்ரம் அழுகுறான், ஓவராக அழுகுறாங்க. விக்ரம் நடிக்கிறாங்க, ஓவராக நடிக்கிறான். போடா இவனை, வெல் பிளேட் பிக் பாஸ் சொல்கிறாப்புல. உடனே நடிக்குது கனி, உங்களை மறந்துட்டு போகிறது எனக்கு தாங்க முடியலையா மயிராண்டி. சபரி உடனே அழுகுறான். பாரு வேறு லெவல் ஹாப்பி, ரியாக்ஷன்ஸ்லாம் அடி தூள், கிளாப்ஸே இல்லை, எல்லாம் கிளாப்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம் தலைவி வேறு லெவல் என்ஜாய் பண்ணுது எவிக்ஷனை. பாரு இந்த நாளை நான் மறக்கவே மாட்டேன் என் வாழ்நாளில். ஹவு பீப்புள் ஹேட்ஸ் மீ, ஹவு பீப்புள் ஹேட்ஸ் யூ சாண்ட்ரா அப்படின்னு சாண்ட்ரா பிடிச்சி வச்சு நல்லா பதிவு பண்ணுது. என்னெல்லாம் சொல்லிட்டான் கம்ரு, ஏதோ பண்ணியிருக்கான் கம்ரு, ஏதோ ப்ளே பண்ணியிருக்கான். அரோரா கூட எதுவும் பண்ணியிருப்பான். 2 பேரும் சேர்ந்து தான் என்னோடய ஃபீலிங்ஸ் விளையாண்டுருக்கான்னு நினைக்கிறேன். பார்க்குறேன், வெயிட் பண்ணி வெளில போய் ஷோ பார்த்தா தான் தெரியும். அதை தான் நான் சொன்னேன் அப்படின்னு சாண்ட்ரா ஏற்றி விடுது. உடனே பையனை வீடியோ போட்டாங்க, உள்ளே போகலாம், கனி அனுப்பிட்டு வர்றேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டார். நியூ இயருக்கு சாப்பாடு சாக்லேட்டில் இந்த நியூ இயர் கேக்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குன்னு அரோரா கேட்குது. அரோரா பாரு திவ்யாலாம். அப்புறம் மெனு எடுத்துக்கிட்டு கிளம்புறேன், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்னு கிளம்பிட்டார். இந்த நாள் என் வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வினோத் என்ஜாய் பண்ணுறாரு. அதை பாரு சொல்லுது, நாட் இன்ட்ரெஸ்ட் டு டாக் வித் யூ திவ்யா, கிளம்பு. இப்போ தான் ஒரு தலைவலியில் இருக்கும், நீ கொடுக்குற தலைவலியெல்லாம் என்னால் தாங்க முடியாதுமா, ஏற்றுக்க முடியாதுப்பா. உனக்கு உன்னோட கருத்தை வைக்கணும். அவன் என்ன கோத்ரூ பண்ணுறான்லாம் உனக்கு பார்க்க மாட்டேன். நீ போமா, போமா, உன் வேலையை பாருமா. என்ன பேசுகிறேங்கிறதே உனக்கு தெரியாது, பெரிய இவன் மாதிரி பேச வந்துடுவேன். கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டா. நேற்று மார்க் பண்ணிடலான்ட்டா. போமா, கிளம்பு பாடு. சூப்பராக பண்ணுறேன், அருமையாக இருக்குது. பேசு வா, நீ கிளம்பு, நீ உள்ளே போ, நான் உள்ளே போகிறேன், நீ வெளில போகிறேன், நான் உள்ளே போகிறேன், நீ வெளில போகிற, சூப்பராக பண்ணுறமா, ஓகேவா திவ்யா, பாய் அப்படின்ட்டு போட்டு பொழந்துட்டா.
உடனே சாண்ட்ராக்கிட்ட போய் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு போகிறாங்க கமரு. எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், கிளம்பு. அப்புறம் போய் சுபிக்ஷாட்ட வம்பளுத்துக்கிட்டு இருக்கு திவ்யா, நீங்கள் வந்து ரூல் பிரேக் பண்ணீங்களே அப்படின்னு. உடனே இவன் கடுப்பாயிட்டான் விக்ரம். நீ ரூல் பிரேக் பண்ணியிருக்கம்மா, நீ வந்து பிக் பாஸ் சொன்னதே கேட்காம இருந்திருக்க, அப்புறம் என்ன ரூல் பிரேக் பண்ணதில்லை நீ சொல்கிற, நீனும் தான் பண்ணியிருக்க. பேசக்கூடாதுன்னா நாட் நைஸ். ஆமாம், திஸ் இஸ் நாட் அட் ஆல் நைஸ், வெளில பார்க்குறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சுட்டான். உங்களுக்கு வந்தால் ஹேர்ட்டு, எங்களுக்கு வந்தால் ஹேர்ட்டு இல்லையா? மாற்றுக்கிறது ஏற்றுக்கவே மாட்டுற நீ அப்படிங்கிற மாதிரி போட்டு பொழந்து விட்டான். இங்கே பாரு, ஒட்டி கட்டிங்களா, அப்போ அசிங்கமா இல்லையா உனக்கு, ஸ்க்ரீன் போட்டுன்னு சொல்லாத அப்படின்னு சபரி சொல்கிறான். உடனே எல்லாரும் டார்கெட் பண்ணிட்டாங்க திவ்யாவை. விக்ரம் வச்சு செஞ்சுட்டான். பேச விட மாட்டீங்க, எஸ்கேப் ஆகிற திவ்யா அப்படின்ட்டு ஓடி போய் வளைச்சி பிடிச்சி அடிக்கிறாங்க. இங்கிட்டு போய் தாக்குறான், இங்கே தாக்குறான், மரண குத்திட்டான் விக்ரம். வச்சு செஞ்சுட்டான் திவ்யாவை. அழுதுட்டுச்சு திவ்யா. ஆனால் திவ்யா பேசவே விட மாட்டேதுங்க, பேசவே விட மாட்டேது. கேட்க மாட்டேன்னா எப்படி? எதிர்மறை கருத்துக்களை கேட்காத ஒரு ஆள் வந்து டைட்டில் வினர் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை. பிஆரை வச்சு ஓட்டை போட்டு ஏமாற்ற முடியாது யாரையும். அவனுக்கு மாதிரி பொழந்துன்னு பொழக்கணும். அதுதான் நடந்திருக்கு. பொழந்துட்டான். அவனால் ஏற்றுக்கவே முடியல. எப்படி உள்ளே இருக்குது, கனி போயிட்டா இவன் எப்படி உள்ளே இருக்கா அப்படிங்கிறது தான் கடுப்பு அவனுக்கு. போட்டு பொழன்னு பொழந்துக்கிட்டு இருக்காங்க. பாரு அங்கே அழகாக உட்காந்துக்கிட்டு, டைட்டில் வின்னர் பாரு அங்கே உட்காந்து அப்படி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குது. பாரு பேசும்போது, எங்கே போனீங்க எல்லாரும், எங்கே போன கமரு அப்படின்னு கமரு விட்ட உங்களுக்குது. கமரு எல்லாரையும் வச்சு செய்கிறாங்க. வேறு மாதிரி பண்ணுறாங்க. அவன் வேறு மாதிரி ஒரு கேம் ஆடுறான். அவன் வினோத்தும் திரும்ப போட்டு அடிக்கிறாரு. மற்றவங்கள ஏற்றி விடும்போது மட்டும் அப்படிங்கிறான். உடனே விக்ரம் அழுகுறான். உட்காந்துக்கிட்டு நல்லவ மாதிரி நடிக்கிறாங்க. கனி போனத்துக்கு உட்காந்து அழுதிட்டு இருக்கான். என்ன சொல்கிறேனே தெரிலங்க. இவங்க எல்லாமே கிறுக்கைங்களாக இருக்காங்க. திவ்யா ஒரு கிறுக்கு, கமரு ஒரு கிறுக்கு, விக்ரம் ஒரு கிறுக்கு. கடைசியில் நாளைக்கு பேசிக்கலாம், இதுக்கு பேசிக்கலாங்கிறாங்க. என் பொண்டாட்டி இழுக்காத அப்படின்னு பொண்டாட்டி இழுக்காதன்னு போட்டு ஒரு அடி, அங்கே ஒரு அடி, வெளியில் உடையாந்தெல்லாம் அடிக்கிறான். இதை பற்றி என்னன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.